இருக்கக்கூடாது. ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும். உங்கள் பெற்றோர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், தன் குழந்தையை நான் ஒரு பெரிய இன்ஜினியராக, விஞ்ஞானியாக, உலகம் போற்று விஞ்ஞானியாக உருவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே கனவை நீங்களும் பெற வேண்டும். என்னுடைய 48 ஆண்டு கால கல்வி சேவையில் நான் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்திருக்கின்றேன். தே ஆல் ரியலைஸ் வெரி லேட். நாங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது கொடுக்குற அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ கூட நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். யூ மே பி சிட்டிங் ஆஃப்டர் கம்பல்ஷன் பை யுவர் பேரண்ட்ஸ், பட் இட் இஸ் அவர் டியூட்டி. உங்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்க வேண்டியது எங்களுடைய கடமை, த சீனியர் பீப்புள். 2 மணி நேரம் தான் நான் ரயிலில் தூங்க முடிந்தது. அது டூ மெனி டிஸ்டர்பன்ஸ். பட் இருந்தாலும் நான் இந்த நிகழ்ச்சியில் முக்கியத்துவத்தை புரிந்து தான் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு வருகின்றோம். எனக்கு கடந்த 1 மாதமாக அலைச்சல். சென்ற ஆண்டு நான் சேட்டலைட் ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணிருந்து எல்பிஎஸ்சி டைரக்டர், இஸ்ரோவோட டைரக்டர். அவர் வந்துட்டு போன இந்த வருஷம் அவர் சேர்மன் ஆகிட்டார், சேர்மன் ஆஃப் ISRO. அதனால் நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கும் பொழுது, இப்போ இஸ்ரோவை எடுத்துட்டிங்கன்னா சென்ற ஆண்டு 23ஆம் ஆண்டு சந்திராயன் 3ஐ நாம் நிலவில் இறக்கினோம். ஞாபகம் இருக்கா? சந்திராயன் 3 அதில் ஒரு மிகப்பெரிய மகத்துவம் என்னவென்றால், நாம் அனுப்பிய அந்த விண்கலம் சந்திரனின் தெற்கு பகுதியில் இறக்குவது தான் அதில் முக்கியம். சிறப்பாக, கரெக்டாக, துல்லியமாக அந்த இடத்தில் நாம் இறக்கினோம். அங்கே அந்த சாஃப்ட்வேர் மூலமாக இறங்கியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை பயன்படுத்தி தான் அந்த ரோவர் கீழே இறங்குச்சு. அது இறங்கும்பொழுது மேடு பள்ளமாக இருக்கிற இடத்தில் இறங்கக்கூடாது என்பதை AI கண்டுபிடித்து அதை ஹரிசாண்டலாக தள்ளி அதன் பிறகு சமதளமான இடத்தில் அது இறக்கியது. இதுபோன்று விஞ்ஞானிகள் இந்தியாவில் நிறைய தேவைப்படுகிறார்கள். 2035ஆம் ஆண்டில் இந்தியா ஒரு சர்வதேச விண்கல ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது. 2040ஆம் ஆண்டில் இந்தியாவின் அஸ்ட்ரானட் விண்வெளியில் சந்திரனில் நமது இந்திய மனிதன் இறங்குவான் என்கிற திட்டத்தையும் ஆரம்பித்திருக்கின்றது. அதற்காக ககன்யான் ப்ராஜெக்ட் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமது நாடு நல்ல வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். You may be a doctor, you may be an engineer, commerce, anything and every subject is important. நீங்கள் எடுத்துக்கொண்ட படிப்பில் வெற்றி அடைய வேண்டும். உங்கள் லட்சியத்தில், உங்கள் குறிக்கோளில் நீங்கள் வெற்றி அடைய விடாமல் தடுப்பது என்ன? +2ல் கூட நிறைய மார்க் வாங்கணும்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஒரு சில மார்க்குகள் குறைவாக கூட வரலாம். ஆனால் வாட் இஸ் த சேலஞ்ச் யூ ஆர் ஃபேஸிங்? நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் சவால்கள் என்ன? தயவு செய்து உணர வேண்டும். I always say the students are facing lot of challenges during their education period. என்ன சவால் தெரியுமா? உங்களை படிக்க விடாமல், கல்வியில் கவனத்தை செலுத்த விடாமல் தடுப்பது, தவிர்ப்பது, திசை திருப்புவது எது? மொபைல் ஃபோன். இங்கே மொபைல் ஃபோன் இல்லாதவங்களே இல்லை. ஒரு நாளைக்கு 7 அல்லது 8 மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோனில் நேரத்தை வீணாக்கினால், ஒரு மாதத்திற்கு ஏறக்குறைய 300 மணி நேரத்தை நீங்கள் வீணாக்கினால், ஒரு வருடத்திற்கு 3600 மணி நேரத்தை நீங்கள் வீணாக்கினால், 4 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஏறக்குறைய 12000 மணி நேரத்தை மொபைல் ஃபோனில், சோஷியல் மீடியாவில் நீங்கள் வீணாக்குகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த 12000 மணி நேரத்தை ஆக்கப்பூர்வமாக கல்வி செலுத்தியிருந்தீர்களே ஆனால் நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானியாக வரலாம், சாதனையாளராக வரலாம். இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் நான் கெட்டவன். அவர் கிடக்கிறாரு, மொபைல் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை.
எஸ், மொபைல்னால தான் வாழ்க்கையை குலைத்த பல ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களை நாங்கள் பார்க்கின்றோம். பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். 250 பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள் மொபைல் ஃபோன்னால். பல ஆபத்துகள் இருக்கின்றன. தேவை, நல்லதுக்கு பயன்படுத்துங்கள், ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மொபைல் பயன்படுத்துங்கள். ஆனால் யூ ஆர் பீங் டிராக்டு டுவர்ட்ஸ் த டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆஃப் திஸ் யுவர் லைஃப் என்பதை மறந்து விடாதீர்கள். ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. சந்து பந்து எல்லாம், மூளை முடுக்குகள் எல்லாம், தெருக்களில் எல்லாம் ட்ரக்ஸ் விற்கப்படுகின்றன. இந்தியாவில் ஒரு நாட்டை அழிப்பதற்கு மிகவும் முக்கியமான ஆயுதம் என்னவென்றால் அணுகுண்டு. அணுகுண்டினால் சீரழிந்த நாடு எது? எந்த நாடு? ஜப்பான். அந்த சீரழிவை பாருங்கள், காணொளியில் பார்க்கலாம். நான் அந்த இடத்திற்கு ஹிரோஷிமா நாகசாகிக்கே நான் சென்று பார்த்து வந்தேன். அது போன்ற அழிவு நமக்கு தேவையா? ஆனால் இன்று அதுபோன்று அணுகுண்டை போட்டு வெடிக்காமல் அந்த நாட்டை சீரழிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அது என்னவென்றால், அந்த நாட்டில் உள்ள இளைஞர்களை திசை திருப்பி விட்டால், டெஸ்ட்ராய் செய்துவிட்டால் அந்த நாடு முன்னேறாது. அதைத்தான் இந்தியாவை நோக்கி பல நாடுகள் படையெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தினமும் நாம் செய்தித்தாள்கள் பார்க்கிறோம். 10,000 கோடி 18,000 கோடி அளவில் போதைப் பொருள்கள் இந்தியாவிற்குள் வந்திருக்கின்றன. அவைகளெல்லாம் மாணவர்களை வைத்தே மாணவர்களுக்கு விற்கப்படுகின்றன. அன்பு மாணவ செல்வங்களே, இது ஒரு எச்சரிக்கையாக நான் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் முக்கியமாக தற்காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியாவின் மீது பொறாமைப்பட்டிருக்கிற அத்தனை, இன்க்ளூடிங் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா, இந்தியாவின் மீது பொறாமைப்படுகிறார்கள். இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். நாம் அவற்றையெல்லாம் பார்க்காமல் நாம் ஒவ்வொரு குடும்பமும் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். அந்த பெற்றோர், அன்புள்ள பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கு, வாழ்க்கைக்கு, படிப்புக்கு உங்களுக்கு கனவுகள் மட்டும் இருந்தால் போதாது. அந்த கனவு செயல்படும் விதத்தில் நீங்கள் மாணவ செல்வங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருத்தர் கேட்கலாம், சார் நான் என்ன பண்ண முடியும்? நான் ஃபீஸ் கட்ட முடியும், மற்ற எல்லா செலவும் செய்ய முடியும், படிக்க வேண்டியது அவன் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவன் படிக்க வேண்டிய நேரம் எது? காலை 4 மணிக்கு. உங்கள் குழந்தை வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருந்து அவனை அன்புடன் அவனை எழுப்பிவிட வேண்டும். அடித்து எழுப்பிவிடக்கூடாது. ஆனால் நான் அடி வாங்கி தான் எழுந்திரிச்சேன். மை ஃபாதர் பீட்டன் மீ மை மார்னிங் 4 o'clock இஃப் ஐ டிடன்ட் கெட் அப் இன் த மார்னிங். ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு என்னை எழுப்பி படிக்க வைத்தவர்கள் எனது பெற்றோர்கள். ஒரு நாள் கூட என்னை ஸ்டாப் பண்ணல டூரிங் மை ஸ்கூல் டேஸ். அதனால தான் நான் படித்தேன். இன்றைக்கி அந்த கிராமத்திலிருந்து படித்து நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். It is purely, totally my parents only helped me in my education. விட்டுருந்தால் நானும் 7 மணி வரைக்கும் தூங்கியிருப்பேன். ஆனால் கல்லூரிக்கு சென்றிருக்க முடியாது. எனவே பெற்றோர்களுடைய கடமை, மாணவர்களுக்கு ஏர்லி மார்னிங் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மறந்து விடாதீர்கள். உங்கள் கனவு நினைவாக வேண்டும், உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு வெற்றி அடைய வேண்டும் என்றால் எஜுகேஷன் பை 4 AM in the morning. அப்போ நைட்லலாம் என் பையன் படிக்கிறான் சார். நைட்டில் படித்த பிரயோஜனமே இல்லை. யுவர் மைண்ட் டஸ் நாட் அக்செப்ட் த நாலேஜ் அண்ட் ரீட்டைன் இன் த மார்னிங், இன் த நைட், பிகாஸ் யுவர் பிரெயின் இஸ் ஹோல் டே இட் இஸ் பிஸி. இட் ஹேஸ் டு டேக் சம் ரெஸ்ட். தூங்கி எழுதிச்சு படித்து பாருங்கள், சக்ஸஸ் இஸ் கேரண்டி. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சினிமா அது கையில் ஒரு பாம் கொடுத்தா நம்ம எப்படி ஆபத்து உண்டாக்குமோ அந்த மாதிரி நிறைய சினிமாக்கள் மாணவர்களை சீரழித்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் நான் டெல்லி ஏர்போர்ட்டில் சென்னைக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு லான்ச்சில் அப்துல் கலாம் அவர்கள் அப்போ தான் வந்தாங்க. அவர் 6 வருஷத்துக்கு முன்னாலே நான் அவர் கூட நான் PhD ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் என்னை நீ எப்படிப்பா இருக்கான்னு விசாரித்தார். ஆராய்ச்சியெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டார். நல்லா போகுது சார்னு சொன்னார். அவர் 2வது அப்போ ஹீ இஸ் எ சயின்டிஃபிக் அட்வைசர் டு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அந்த ஸ்டேஜில் நாங்கள் 2 பேரும் பேசிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறத்துக்கு வந்தோம்.
ஃப்ளைட்டில் படிக்கட்டில் அடி வைக்கும்போது நான் என்ன சொன்னேன், சார் நீங்கள் முன்னே போங்க சார் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் முன்னுக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் நீ முன்னுக்கு போக வேண்டியது நீ தான் அப்படின்னார். எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் எனக்கு. என் முதுகை தட்டி புஷ் பண்ணார் மேலே ஏறுன்னு. அது எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு நான் நினச்சேன். மேலே போய் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது கேஷுவலாக என்ன சினிமா பார்த்தீங்க ரீசெண்டாக அப்படின்னு கேட்டேன். கேஷுவலாக பேசுவார். எனக்கு 60 வயசு ஆகுது, இது வரைக்கும் நான் சினிமா பார்க்கல, இனிமேலும் சினிமா பார்க்க மாட்டேன்னு இருக்கேன் அப்படின்னார். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. பல காரணங்களால் அவர் சினிமா விருப்பம்